ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டோட 2026 தேர்தல் முடிவுகள் மிக சிறப்பாக வந்திருக்குது. மிகப்பெரிய ஆட்சித்துக்குரியது. எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. டிவிகே 108 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி தக்க வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆட்சி இன்னும் 118 சீட் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். இன்னும் 10 சீட்டு வேணும். அது எப்படி போகுதுன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் எல்லாம் பாருங்க. எல்லாமே தற்கூரி அணில் குஞ்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்போ அது அப்படியே மாற்றமாக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயமே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு. அதாவது டிஎம்கே என்னதான் பிஜேபி கிட்ட இருந்தோம், ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை பாதுகாத்து இருந்தாலும் அவங்க மாற்றத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துருக்காங்க. மாற்றம் ஒன்று தான் தீர்வு அப்படின்னு நினச்சி விஜய்க்கு எல்லா மக்களும் ஓட்டு போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. நான் ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்க்குறேன்னா, சில டிவிகே கேண்டிடேட்ஸ் செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, சில பேர் செலவு பண்ணாமல் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்று விஷயம் என்னன்னா, சில பேர் தொகுதியில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்காமையே விஜயோட முகத்துக்காக மட்டும் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை பார்த்தோன்னா எனக்கு 2 படம் ஞாபகம் வருது. ஒன்று சர்க்கார் படத்தில் இது என் தலைவனோட பிராண்டு, ஒரு நாயை நிற்க வச்சா கூட அந்த நாய் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ விஜய்க்கு பொருந்தி இருக்கு. இன்னொரு படம் கோபப்படத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். சிறகுகள் அதில் வின் பண்ணுவாங்க. இதில் அப்படியே டிவிக்கே வச்சுக்கோங்க, டிவிக்கு வின் பண்ணியிருக்கு. மாற்றத்தை எதிர்பார்த்த மக்களுக்கு இது மாற்றமா இல்லை ஏமாற்றமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். விஜயோட வெற்றிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது சிறுபான்மைகளோட ஓட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களோட ஓட்டும் மிகப்பெரிய பங்களிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க அனைத்து டிவிகே வேட்பாளர்களுக்கும் தளபதி விஜய்க்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொண்டு வர சட்டங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வரும். அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. அது நீங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்த்து தமிழ்நாடு மக்களுக்கும் நல்லது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. டிவிக்கோட வெற்றியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டிவிக்கு தொண்டர்களை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.